1960 காலகட்டத்தில் ஒரு முறை காமராஜர் அவர்கள் கும்பகோணம் வருகை புரிந்திருந்தார். அப்போ அவரை பார்த்து அவரோட ஒரு புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் ஒரு 5 பேர் போய் பார்த்து புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. திடீர்னு காமராஜர் ஐயர் கேட்டார், ஆமா என்ன கிளாஸ் படிக்கிறீங்க அப்படின்ட்டு. அவங்க 10ஆம் வகுப்புன்னு சொன்னாங்க. உடனே அவர் சொன்னார், இன்னைக்கு 10ஆம் வகுப்புடைய பொதுத் தேர்வு நடக்குது, நீங்கள் அங்கே போகலையா எழுதலையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, ஐயா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நெக்ஸ்ட்டு முறை நாங்கள் எழுத முடியும், ஆனால் உங்களை பார்க்க முடியுமான்னு தெரியல, அதனால் வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் கண்டபடி திட்டி அனுப்பியிருக்காரு, உங்களுக்கு படிப்பு தான் முக்கியம், அதில் கவனம் செலுத்துங்கன்னு. அவர் தான் கர்ம வீரர் கல்வித் தந்தை காமராஜர். ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு கட்சி கூட்டம் அப்படின்னு சொன்ன உடனே கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை கொடுத்துட்றாங்க. இதான் இப்போ இருக்கிற நிலைமை. இந்த நிலைமை மாறணும் அப்படின்னா தகுதியான நபரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். நிலையான ஆட்சியில் தரமான கல்வி, தரமான மருத்துவம் எந்த தலைவர் தராரோ அவர் தேர்ந்தெடுக்கணுமே தவிர, இது மாதிரி தற்குறி கூட்டமாக சுத்த வேணாம்னு சொல்கிறேன். கட்சி கூட்டத்துக்கு போகிறதும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறதும் நம்மளுடைய வேலை கிடையாது. நம்முடைய வேலை என்ன அப்படின்னா, தேர்தல் டயத்தில் சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அதை மட்டும் செய்யுங்க நண்பர்களே.